மாட்டின் கோமியம் டாஸ்மாகை விட கெடுதல் இல்லை என்றும் கோமியத்தில் மருத்துவ குணங்கள் உள்ளன என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழிசை சவுந்தரராஜன் மாடுகறியை சாப்பிடுவார்கள், ஆனால் கோமியத்தை குடிக்க மாட்டீங்களா என பேசினார். எல்லா மிருகங்கள் உள்ள நம்ம சொல்லல, இந்த சிறுநீருக்கு இந்த குணம் இருக்கிறது என்பது ஆராய்ச்சி பூர்வம். இன்னும் சொல்ல போனா மியான்மர், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இதை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால இது ஒட்டுமொத்தமா புறந்தள்ள முடியாது. இது ஆயுர்வேதத்தில் மருந்தாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்றேன். அதுக்கு 80 வகையான நோய்களுக்கு அது பயன்படுத்தலாம்னு ஆயுர்வேதம் சொல்றது. அதில் அவர் சொன்ன காய்ச்சல் அந்த 80 வகையான நோயில ஒன்னா இருந்திருக்கலாம்ல. ஒரு அறிவுபூர்வமாக, ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை தலைமை தாங்கி கொண்டிருப்பவர் சும்மா சொல்வாரா நான் கேட்கிறேன். ஆக நீங்க என் உணவு என் உரிமைன்னு நீங்க சொல்றீங்க. ஒரு இடத்துல போய் மாட்டு இறைச்சியை கொண்டு அலுவலகத்தில் தூக்கி வீசுறீங்க, இதை மாதிரிலாம் செய்றீங்க. ஆனா விஞ்ஞானபூர்வமாக அது மருந்து என்று சொல்லும் போது ஏன் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள்?